இன்னைக்கு சனிக்கிழமைங்க. கிளைமேட் நல்லா இருக்குது. கொஞ்சம் காத்து, கொஞ்சம் வானம் எல்லாம் கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்குது. இல்லன்னா எப்ப பார்த்தாலும் கொஞ்சம் இருண்டு போன மாதிரி இருக்கும். ஆனா, இப்ப அப்படி இல்லைங்க. கொஞ்சம் நல்லா பளிச்சுன்னு இருக்குது. வீடியோ எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. காத்தும் அதுக்கு கூட. அழகா பூத்திருக்க அரளிப்பூ பாருங்களேன். அதுவும் லைட் பிங்க் கலர். இந்த நாட்டு ரோஸும் லைட் பிங்க் கலர். பார்க்கறதுக்கு 2 மேட்சிங் மேட்சிங் மாதிரி இருக்கு. ஆ கிட்ட நின்னு பார்க்கக்கூடிய டைம் இங்கேயும் பிங்க் கலர், அங்கேயும் பிங்க் கலர். அப்படி அந்த செக்ஷன்ல பார்க்கக்கூடிய டைம் ரொம்ப அழகா இருந்துச்சு. நல்ல வாசனையா இருக்கு. பிங்க் கலர் அந்த நாட்டு ரோஸில் கிட்டத்தட்ட 8 9 பூ வரை ஒரே டைம் பூத்து நின்றுச்சுங்க. அந்த வாசனையே நம்ம நின்று பார்க்கக்கூடிய டைம் அவ்வளோ வாசனையாக இருந்துச்சு. அதே மாதிரி காஷ்மீரி ரோஸு சின்ன சின்ன ஒரு கொத்துலலாம் 5 மொட்டு அப்படியே கொத்தாக கிளம்பும், அழகாக பூக்கும். கலரும் இதுவும் அப்படி தான் பளிச்சுன்னு இருக்கும். கலரு கண்ணை மின்னுற மாதிரி அப்படியே எல்லா இடம் அப்படி பூக்களாக நிற்குது. கமெண்டில் சொல்லவும் செஞ்சீங்க ஒரு ஃப்ரெண்டு, உங்கள் மாடி தோட்டத்தை ஃபுல்லாக காமிங்க அப்படின்ட்டு. என் மாடி தோட்டம் பூக்களும் ஒரு சைடு அழகாக இருக்குங்க, ஒரு சைடு மாடி தோட்டமும் கொஞ்சம் கலீஜாக இருக்கிற மாதிரி இருக்கும். கலீஜானா என்னென்னா கொஞ்சம் கச்ச குச்சன்னு இருக்கிற மாதிரி எல்லாம் நிறந்து இடம் இல்லாமல் மூச்சு விட இடம் இல்லாமல் அப்படி அடுக்கி வச்சுருக்க மாதிரி அடுக்கி வச்சுருக்கேங்க. ஏன்னா செடிங்க மேலே உள்ள ஆசை, அது என்ன சொல்கிறது தெரியல எனக்கு. பேராசைன்னு சொல்லலாம். அது என்னென்னு நீங்கள் நினச்சிக்கோங்க, பரவாயில்ல. அவ்வளோக்கு நெருக்கமாக நட்டு வச்சுருக்கேன். க்ளீனாக உங்களுக்கு காட்ட முடியுமாங்கிற ஒரு எண்ணம் கூட எனக்கு. ஆனால் க்ளீன் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் அடுக்கி வச்சுட்டு காட்டலாம்னு நினைக்கக்கூடிய டைமு முடிய மாட்டேங்குது என்னால் வீடியோ எடுக்கிறதுக்கு. பார்க்கலாம், ஒரு சீக்கிரத்தில் நான் ஒரு லாங் வீடியோ நான் மாடி தோட்டத்தை நான் சுற்றி போடுறேன். நேற்றுக்கு நான் காராமணி அறுவடை பண்ணியிருந்தேன் இல்லைங்க. மாடி தோட்டம் டு கிச்சன் வரை வந்துருச்சுங்க. இன்றைக்கி பொரியல் பண்ணிட்டேன். நல்லா இருந்துச்சுங்க பொரியல் பண்ணி சாப்பிட்டப்போ. நான் நினச்சேன் எங்கள் வீட்டுக்கு நான் 3 பேர் இருக்கோம். பசங்களும் சாப்பிட மாட்டாங்கன்னு நினச்சேன். 3 பேரில் 4 பேர் நாங்கள். சாப்பிட மாட்டாங்கன்னு நினச்சேன். ஆனால் பசங்களும் விரும்பி சாப்பிட்டாங்க இந்த பொரியல். நம்ம மாடி தோட்டத்தில் இருந்து நம்ம கிச்சன் வேறு வந்து நான் சாப்பிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பாருங்களேன், அந்த பொரியல் கூட என்ன நான் சைடில் வச்சு சாப்பிட்டேன்னு சொல்லிக்கிட்டு சாப்பாடு, பொரியல், ஆம்லேட்டு, அப்புறமா புளிக்குழம்பு, இன்ஸ்டண்ட்டாக வச்ச புளிக்குழம்புங்க. ஸ்பீடாக புளிக்கரைச்சி ஊற்றி சின்ன வெங்காயம்லாம் போட்டு ஒரு புளிக்குழம்பு பண்ணி வச்சு சாப்பிட்டேங்க. நான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம மாடி தோட்டத்தில் உள்ள பொரியல், ஆம்லேட்டு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை ஃப்ரெண்ட்ஸ்.